Good day everyone. இது வந்து part 2 வீடியோ MTP1 செப்டம்பர் 2026 ஓட காஸ்டிங் பேப்பர். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம MCQs பார்த்தோம் 30 மார்க்ஸுக்கு. செகண்ட் பார்ட்டில் நம்ம இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எம்ப்ளாயி காஸ்டிங். ஃபஸ்ட்டு கொஷினில் எம்ப்ளாயி காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் காஸ்ட் ஷீட் சம்மு கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோடைய காஸ்ட் எவ்வளோ அண்ட் எம்ப்ளாயி ஹவர்ஸ் எவ்வளோ, அப்நார்மல் ஹவர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதை பற்றி கேட்டிருக்காங்க கொஷின். அண்டு காஸ்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஒர்க்கிங் வச்சு டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் வந்து கொஷினில் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஒர்க்கிங் சம். அண்டு கடைசியாக இந்த ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் 4 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஷீட் 5 மார்க்ஸ், மார்ஜினல் காஸ்டிங் 4 மார்க்ஸ் அண்ட் எம்ப்ளாயி காஸ்டிங் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் கொஷின் எவ்வளோனா, செகண்ட் கொஷின் வந்து ஜாப் காஸ்ட் ஷீட் வந்து 7 மார்க்ஸுக்கு அண்ட் சர்வீஸ் காஸ்டிங் பேலன்ஸ் 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஜாப் காஸ்ட் ஷீட் ஈஸியாக இருக்குது, சர்வீஸ் காஸ்டிங்கும் ஈஸி தான். பட் இதில் வந்து 3 சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. ஏபிசியில் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்லேயும் ஏபிசிலையும் ரெண்டுத்துலேயும் வந்து டோட்டல் காஸ்ட் பர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதை கம்பேரிஷன் பண்ணி அண்டர் அப்சார்ப்ஷனா ஓவர் அப்சார்ப்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 9 மார்க்ஸ் சம்மு. பேலன்ஸ் 6 மார்க்ஸுக்கு மெமரண்டம் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த்து கொஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் லாஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் இஃப் போனஸ் பேயபிள் அண்டர் இன்சென்டிவ் ஸ்கீம், இது வந்து லேபர் காஸ்டிங் ரிலேட்டடாக இருக்குது. இதுவும் ஒரு கொஷின் புதுசாக இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து கொஷின் இஸ் அபவுட் அ பட்ஜெட் கொஷின். பட்ஜெட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா தியரிஸும் இருக்குது. தியரிஸில் காஸ்ட் ஷீட், அகெயின் காஸ்ட் ஷீட்டில் இருந்து கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஷீட்டில் இந்த தடவை ஒரே சம்மாக கேட்காம இந்த கொஷின் பேப்பரில் எம்சிக்யூலேயும் ஒரு 2 மார்க்குக்கு காஸ்ட் ஷீட் ரிலேட்டடாக வந்தது. அண்ட் அகெயின் 4 மார்க்ஸுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன் காஸ்ட் ஷீட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. திரும்ப காஸ்ட் அக்கௌண்டிங்லேருந்து 5 மார்க்ஸ் வந்தது. டோட்டலி 5 + 4 + 2 11 மார்க்ஸுக்கு வந்து காஸ்ட் ஷீட்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் why is it necessary to reconcile the profits between cost accounts and financial accounts? இதுவும் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்லேருந்து ஏற்கனவே நமக்கு ஒரு சம் வந்திருந்தது 6 மார்க்ஸுக்கு. ஸோ 6 + 5 11 மார்க்ஸ்க்கு வந்திருக்கு. அண்ட் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், இதுவுமே வந்து 10 மார்க்கு கிட்ட வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமில் இருந்தே வந்திருக்கு. 16 மார்க்கு காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமில் இருந்து வந்திருக்கு. அண்ட் சிங்கிள் அண்ட் மல்டிபிள் ஓவர் ஹெட் ரேட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது இஓக்யூ பற்றினா எக்ஸ்ப்ளனேஷன். செட்டப் அண்ட் கேரியிங் காஸ்ட் ஆப் வந்து இஓக்யூவில் மினிமலாக இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது ஓவராலாக ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்த்துட்டோம் கொஷின் பேப்பரில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து Greenfield Apparel Manufacturing Limited, a garment export unit located in Tirupur, Tamil Nadu, employs a team of skilled tailoring finished line workers. As part of the annual cost audit, HR costing department has been asked to determine the true cost of employing each worker, including the hidden costs like idle time, welfare schemes and statutory contributions, so that the pricing for export orders can be set accurately. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் காஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பர் எம்ப்ளாயி பெர் மந்த்து 28,000, போனஸ் 20%, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 12%, அண்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் 5,28,000 per annum. அண்ட் இது வரைக்கும் காஸ்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் 5,28,000 per annumனா 5,28,000 divided by 220 employees. 220 employeesனால் எம்ப்ளாயீஸ், அப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரியும். 5,28,000 divided by 220 employees, 2,400 per employee. ஓகே, அப்புறமா டோட்டல் லீவ்ஸ் பர்மிட்டட் வந்து 24 days, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 220, and normal idle time 60 hours per annum, abnormal idle time 40 hours and due to mission breakdown. Okay, working days without leave per annum, without leave
312 days of 8 hours, overtime worked 100 hours per annum, paid at a double the normal hourly rate. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆனுவல் காஸ்ட் என்னென்னு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட் பெர் ஹவர் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம், அண்ட் காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் டைம் பெர் எம்ப்ளாயி எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். Arising from the mission breakdown, information the production manager needs to justify a compensation claim against the equipment supplier. The overtime premium per employee and whether it should be treated as the part of the normal employee cost or charged separately. So, இது வந்து treatment எப்படி பண்ணணுன்றது பற்றி சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனுவல் காஸ்ட். ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 28,000 into 12. 28,000 into 12 எவ்வளோ 3,36,000. அப்புறம் 20% ஆஃப் சேலரி. சேலரி எவ்வளோ 3,36,000. அதில் 20% போனஸ். அப்போ 3,36,000 இல்லை 20%னா 67,200. ஓகே, ஒரு நிமிஷம், இது நான் கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். தென் இப்போ எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 12%. 3,36,000. இங்கே நம்ம சேலரியில் நம்ம எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எடுக்கும் போது சேலரி ப்ளஸ் டிஏன்னு எடுப்போம். இங்கே டிஏ இல்லை, டியர்னஸ் அலவன்ஸ் இல்லை, போனஸ் தான் இருக்குது. போனஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ 3,36,000ல் 12% எவ்வளோனா 40,320. ஓகே, அண்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் காஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 2,400. இந்த வெல்ஃபேர் காஸ்ட் அப்போது இது வந்து பரானம்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டேரெக்டாக போட்டோன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 4,45,920. ஆன்சரில் செக் பண்ணலாமா? ஓகே, ஆனுவல் காஸ்ட் ஆஃப் த ஈச் எம்ப்ளாயி 3,36,000, 67,200, 40,320, 2,400. நமக்கு கரெக்டாக வந்துருச்சு 4,45,920. இப்போ எம்ப்ளாயி காஸ்ட் பர் ஹவர் கண்டுபிடிக்கலாம். எம்ப்ளாயி காஸ்ட் பர் ஹவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டலி எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னா 312 days of 8 hours இருக்குது. அப்போ 312 days of 8 hours அப்படின்னா 2,496 hours இருக்குது. இதில் நமக்கு லீவ் டேஸ் வந்து 24 days நமக்கு வந்து பர் மீட்டர்னு சொல்லி ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துட்டாங்க. இப்போ 24 days நம்ம கழிச்சிருவோம். 24 days of 8 hours அப்போது 192 hours. லெஸ் பண்ணோன்னா 2,304 hours. இதில் லெஸ் நார்மல் ஐடில் டைம். இதில் வந்து நம்ம அப்நார்மல் லெஸ் பண்ண தேவையில்லை, நார்மல் ஐடில் டைமை தான் வந்து லெஸ் பண்ணுறோம். நார்மல் ஐடில் டைம் 60 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போது நெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2,244 நெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகே, இப்போ எம்ப்ளாயி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்நார்மல் காஸ்ட் நம்ம எப்பவுமே எடுக்க மாட்டோம். நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லாஸ் ஸ்க்ராப் இன்கம் தான் லெஸ் பண்ணுவோம், நார்மல் ஹவர்ஸை தான் லெஸ் பண்ணுவோம், நார்மல் லாஸ் ஹவர்ஸை தான் லெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் நார்மல் ஐடல் டைமை தான் லெஸ் பண்ணணும், அப்நார்மல் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் 2,244 ஹவர்ஸ். இப்போது நம்மளோட காஸ்ட் எவ்வளோ 4,45,920, ஹவர்ஸ் எவ்வளோ 2,244. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு பர் ஹவர் எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகே, 4,45,920 rupees divided by 2,244 hours அப்படி போட்டோன்னா நமக்கு வந்து 198.716 rupees per labor hour கிடைக்கும். ஓகே, rupees 188.716 labor hour. அண்ட் காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் டைம் இப்போ நம்மளுக்கு பர் லேபர் ஹவர் கிடச்சதில்ல, அதோடு இன்ட்டு அப்நார்மல் ஹவர்ஸ். அப்நார்மல் ஹவர்ஸ் எவ்வளோனா 40 ஹவர்ஸ். ஸோ இந்த rupees 198.716 into 40 ஹவர்ஸ் தான் வந்து நம்மளோட அப்நார்மல் டைமு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா rupees 7,948.80 rupees கிடைக்கும். அண்ட் ஓவர் டைம் பர் எம்ப்ளாயி. ஓவர் டைம் எவ்வளோனா நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸை விட டபுள் த டைமை நம்ம பே பண்ணுறோம். கொஷின் நம்மளுக்கு அப்படி தானே கொடுத்துருக்கு.
paid at a double the normally hour rate ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மல் ஹவர்லி ரேட் எவ்வளோ? நார்மல் ஹவர்லி ரேட் வந்து 198.716 இன்ட்டு 2 இன்ட்டு 100 ஹவர்ஸ் அப்படி போட்டோன்னா நமக்கு டோட்டலி வந்து 39,744 rupees வருது. ஓகே, ஓடி அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஓவர் டைம் வந்து 100 hours into rupees 198.716 into 2 அப்படின்னா 39,744 rupees வருது. அதோட லெஸ் நார்மல் வேஜஸ், ஓவர் டைம் வேஜஸில் நார்மல் வேஜஸை லெஸ் பண்ணோன்னா 100 hours into 198.716 19,872. அப்போனா நமக்கு 19,872 rupees ஓவர் டைம் ப்ரீமியம். நம்ம ஏன் இங்கே நார்மல் வேஜஸ் போட்டிருக்கோன்னா நார்மலாக நம்ம அவங்களுக்கு பே பண்ணுறது 19,872. எக்ஸ்ட்ராவாக நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். எக்ஸ்ட்ராவும் நம்ம அவங்களுக்கு 19,872 தான் பே பண்ணியிருக்கோம். இப்போ 100 ரூபா நம்ம அவங்களுக்கு பே பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலரானா. இந்த ஓவர் டைம் ப்ரீமியம் அப்போது அவங்க 100 ரூபாவோடு சேர்த்து இன்னொரு 100 ரூபா 200 ரூபா பே பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே 19,872ஓட இன்னொரு 19,872 சேர்த்து ஓவர் டைம் ப்ரீமியமாக நம்ம பே பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதோட ஆன்சர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர்ஸ் கரெக்டானு பார்க்கலாம். எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்ம பார்த்தோம். இங்கே நான் எழுதிட்டு இருந்தேன் 2,496 ஹவர்ஸ். ஓகே, எஃபெக்டிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 2,496. அதில் 192 24 days லீவ் பர்மிட்டட் லீவ் வந்து லெஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ அவைலபிள் ஹவர்ஸ் 2,304 ஹவர்ஸ். அதிலிருந்து நார்மல் ஐடில் டைம் 60 லெஸ் பண்ணோன்னா 2,244 ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகே, எம்ப்ளாயி காஸ்ட். இப்போ எம்ப்ளாயி காஸ்ட் பெர் ஹவர் எவ்வளோ? எம்ப்ளாயி காஸ்ட் பெர் ஹவர் வந்து நம்மளோட டோட்டல் எம்ப்ளாயி காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் அவைலபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் டிவைட் பண்ணோன்னா 198.716 கிடச்சிது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 72ன்னு போட்டிருக்காங்க. இப்போ அப்நார்மல் ஐடல் டைம் வந்து என்ன பண்ணுவோன்னா அப்நார்மல் ஹவர்ஸோட காஸ்ட் பர் லேபர் ஹவரை மல்டிப்ளை பண்ணி அப்நார்மல் ஐடல் டைமுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். ஓவர் டைம் ப்ரீமியம் வந்து 100 hours into 2. ஏன்னா நம்ம வேஜஸ் ரேட்டை ட்வைஸாக பே பண்ணுறோம். ஸோ நார்மல் வேஜஸ் ரேட் இன்ட்டு 2 போட்டு இன்ட்டு 100 hours நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்க்கு போட்டோன்னா நம்மளோட ஓவர் டைமுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், நார்மலாக நம்ம எவ்வளோ பே பண்ணுவோம், எக்ஸஸாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஆன்சர்ஸ் கிளியராக இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் த ஓவர் டைம் ப்ரீமியம் ஆஃப் 19,872 ஷுட் பி ஜென்ரலி சார்ஜ் டு காஸ்டிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் தென் அப்நார்மல் செப்பரேட் காஸ்ட் நாட் இன்க்ளூடட் ஆஸ் த நார்மல் எம்ப்ளாயி காஸ்ட். இதை வந்து நம்ம செப்பரேட்டாக காஸ்டிங் P&L போடுவோம். த ஓவர் டைம் அரோஸ் டியூ டு த கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரஷ் ஆர்டர் அப்படின்னா இது வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரஷ் ஆர்டர் ஆர் அப்நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸாக இருந்ததுன்னா இல்லை ஹவவர் த ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் பாலிசி டு மீட் அ நார்மல் கெப்பாசிட்டி ஷார்ட்ஃபாலாக இருந்ததுன்னா த ப்ரீமியம் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் த நார்மல் எம்ப்ளாயி காஸ்ட் அண்ட் அப்சார்ப்டு த்ரூ த ஓவர்ஹெட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் த ரிலேட்டட் காஸ்ட் சென்டர். ஸோ வந்து இது நார்மலாக நம்ம வந்து அப்நார்மலாக ட்ரீட் பண்ணோம். அப்நார்மல் காஸ்ட்னு ட்ரீட் பண்ணி காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லாமல் ஓவர் டைம் வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலோ ரஷ் ஆர்டர்னாலையோ இல்லை அப்நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலையோ இல்லை ரெகுலர் ஃபீச்சர் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் பாலிசியாக இருந்ததுன்னா இதை நம்ம நார்மல் எம்ப்ளாயி காஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் த கொஷின் டஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி specify a customer rush order, the overtime premium here is the best treated as the normal part of employee cost to be recovered as the factory overhead rather than the charged off entirely to costing P&L. சரி, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த 4th கொஷினில் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. 4th பார்ட் ஆஃப் ஃபஸ்ட் கொஷினில். அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்குறோம்.
ஓகே, காஸ்ட் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு ஹிண்ட் என்னென்னா, நம்ம முதல்ல இந்த கொஷினை ஃபார்மேட் எழுதிட்டோனாலே சம்ம ஓவர். ஓகே, ஃபார்மேட் நம்ம எழுதிட்டோனாலே மற்றதெல்லாம் ஃபில் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் ஓப்பனிங், டைரக்ட் மெட்டீரியல் க்ளோசிங், டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு இதெல்லாம் சேர்ந்து தான் டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு வரும். டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கிராஸ் ஒர்க் காஸ்ட். அதோட ஓப்பனிங் டபிள்யூஐபி, க்ளோசிங் டபிள்யூஐபி கண்டுபிடிச்சோன்னா நெட்வொர்க் காஸ்ட். நெட்வொர்க் காஸ்ட்டோட ஏஓஹெச் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். QRAP வரும், குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, P ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ரைமரி பேக்கேஜிங் காஸ்ட்டு அண்ட் சேல் ஆஃப் ஸ்க்ராப். இந்த கொஷினில் நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிற 4 ஐட்டம் வராது, பட் ஏஓஹெச் வந்திருக்கு. ஸோ நான் ஏஓஹெச் மட்டும் போட்டுக்கிறேன். நெட்வொர்க்கிங் காஸ்ட், இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். இங்கே ஓப்பனிங் எஃப்ஜி, க்ளோசிங் எஃப்ஜி, இங்கே காக்ஸு, இங்கே பேலன்ஸ் ஏஓஹெச் வேறு நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஆர் எஸ்ஓஹெச் இருந்ததுன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இங்கே ஆட் ப்ராஃபிட், ஃபைனலாக நமக்கு சேல்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம இது ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் 2,20,000, க்ளோசிங் 1,95,000. அது அப்படியே எழுதிக்கலாம். ஓப்பனிங் 2,20,000, க்ளோசிங் 1,95,000. பர்ச்சேஸ் எவ்வளோன்னு கொஷினில் கொடுக்கல. ஸோ பர்ச்சேஸ் தான் நானும் எழுதலை. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,65,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,65,000 எழுதிட்டேன். அதுக்கப்புறமா டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, பீயிங் 180% ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஸோ இது வந்து 180% அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஸோ இது ஹிண்ட் வந்து எதுக்குன்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்க்கு இதுக்கு கிடையாது. ஸோ டைரக்ட் வேஜஸ் 2,70,000 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 2,70,000. அப்புறமா ஓப்பனிங் டபிள்யூஐபி எவ்வளோ, ஓப்பனிங் டபிள்யூஐபி நமக்கு 1,55,000, க்ளோசிங் 1,72,500. அதை எழுதிக்கலாமா. நெட்வொர்க்கிங் காஸ்ட்டு அதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். ஏஓஹெச் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் 8% ஆஃப் த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 8% ஆஃப் த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து ஏஓஹெச். ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் எழுதலாமா. 2,90,000, 2,60,000, 2,90,000, 2,60,000. ஓகே, நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க 17,40,000. அதை எழுதிப்போம். ஃபஸ்ட்டு 17,40,000 எழுதிட்டதுக்கப்புறமா ஏஓஹெச் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்னு ஒன்று ஐட்டம் இல்லை. ஸோ நான் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். எஸ்ஓஹெச் வந்து 52,000 கொடுத்துட்டாங்களா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். 17,40,000 ப்ளஸ் 52,000 வந்து நமக்கு 17,92,000. அதுக்கப்புறமா சேல்ஸ் வந்து 20,60,000 கொஷினில் கொடுத்துட்டாங்க. 20,60,000. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்ததை எடுத்து எழுதியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கல, கொடுத்ததை ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். இப்போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து ப்ராஃபிட். ஓகே, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட்டு தான் வந்து ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் இதோட பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோனா 2,68,000 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போது நெக்ஸ்ட்டு 17,92,000 மைனஸ் 52,000 எவ்வளோ வருது. சாரி, இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், இதிலேருந்து போகலாம். 17,40,000 ப்ளஸ் 2,60,000 மைனஸ் 2,90,000. ஏன் நம்ம போகிறோன்னா நம்ம ரிவர்ஸில் போகிறோம். காக்ஸு இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஓப்பனிங் எஃப்ஜி மைனஸ் க்ளோசிங் எஃப்ஜி ஈக்குவல் டு காக்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் நம்ம இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், காக்ஸு மைனஸ் இது இந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஓப்பனிங் எஃப்ஜி ப்ளஸ் க்ளோசிங் எஃப்ஜின்னு போகிறோம். ஸோ ரிவர்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போது 2,90,000 17,40,000 ப்ளஸ் 2,60,000 மைனஸ் 2,90,000 எவ்வளோ வருது.
17 lakh 10 cost of goods sold. ஓகே 17 lakh 10,000 வருது. சரி, இப்போ நமக்கு ஏஓஹெச் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் எவ்வளோ நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் காஸ்ட்டுக்கும், இப்போ நமக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா டைரக்ட் வேஜஸ் வந்து 180% ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது 180%னா 100 எவ்வளோ? 2,70,000 டிவைடட் பை 180 இன்ட்டு 100. இப்படி போட்டோன்னா 2,70,000 டிவைடட் பை 180 இன்ட்டு 100 போட்டோன்னா 1,50,000 ருபீஸ். அதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், 1,50,000. அதே மாதிரி நம்மளுக்கு ஏஓஹெச் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் 8%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1,50,000ல் 8% வந்து 12,000. 1,50,000ல் 8%. ஓகே, இப்போ நம்ம பண்ணலாம். 17,10,000 ஒரு நிமிஷம். 17,10,000 மைனஸ் 12,000. 17,10,000 மைனஸ் 12,000 போட்டோன்னா 16,98,000. இப்போது இதோட ப்ளஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் ஓப்பனிங் லெஸ் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓகே, அப்போ 16,98,000 மைனஸ் 1,72,500 ப்ளஸ் 1,55,000 போட்டோன்னா நமக்கு 16,80,500 வருது. இது என்னதுன்னா கிராஸ் ஒர்க்கிங் காஸ்ட். சாரி மை மிஸ்டேக். 16,98,000ஓட 1,72,500 ஆட் பண்ணி மைனஸ் 1,55,000 லெஸ் பண்ணோன்னா 17,15,500 வரும். ஓகேங்களா, 17,15,500 வருது. இப்போது அதோட 1,50,000 லெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 15,65,500 கிடைக்கும். இது ப்ரைம் காஸ்ட்டு. ஸோ நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடச்சிருச்சுன்னா அப்போ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். நம்மளுக்கு டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு ப்ரைம் காஸ்ட். நமக்கு இப்போது இந்த வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த வேல்யூவை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா கிடச்சிரும். எப்படின்னா ப்ரைம் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் டைரக்ட் லேபர் மைனஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு கிடச்சிரும். அப்போ 15,65,500 மைனஸ் 1,65,000 மைனஸ் 2,70,000 எவ்வளோ வருதுன்னா 11,30,500. இப்போ நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு கிடச்சிருச்சா? இப்போ டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டோட க்ளோசிங் டைரக்ட் மெட்டீரியலை ஆட் பண்ணி 1,95,000 ஆட் பண்ணி மைனஸ் 2,20,000 போட்டோம்னா நமக்கு இது வந்து பேலன்சிங் ஃபிகர் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு கிடச்சிரும் 11,05,500ன்ட்டு. இந்த கொஷினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ரிவர்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ரிவர்ஸ் ஒர்க்கிங்கில் போடும்போது நார்மல் ஒரு காஸ்ட் ஷீட் போட்டு திரும்ப காஸ்ட் ஷீட்லேயே நம்ம வந்து ரிவர்ஸில் ஒரு தடவை போட்டு காஸ்ட் ஷீட்டில் ஒரு தடவை போட்டு காமிக்க முடியாது. அதுபோல் என்ன பண்ணலான்னா இது எல்லாத்துக்கும் A, B, C, D அப்படின்னு சொல்லி எழுதிட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நான் இங்கே எப்படி கண்டுபிடிச்சேன் ப்ரைம் காஸ்ட்டு கிராஸ் ஒர்க்கிங் காஸ்ட்டு மைனஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிச்சேன்னா இப்போ நான் இங்கே வந்து ABCD அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நம்பர் மாதிரி எழுதிட்டே வந்துட்டேன் அப்படின்னா நான் இங்கே எப்படி போடுவேன்னா I மைனஸ் H அப்படின்னு போட்டுருவேன். அப்போது 17,15,500லேருந்து 1,50,000 மைனஸ் பண்ணோன்னா 15,65,500ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஐசிஏ போட்ட மாதிரி நம்ம ஐசிஏ கூட இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இங்கே வந்து ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க.
அதோட ஒர்க்கிங் நோட்ஸுன்னு செப்பரேட்டாகவும் எழுதி காமிச்சிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து 5 மார்க்ஸுக்கு இவ்வளோ பெருசாக அந்த ஒர்க்கிங் நோட் எழுதுகிற அளவுக்கு நிஜமாக டைம் இருக்காது. 5 மார்க்ஸில் ஒரு சம் இருக்குன்னா நம்ம அதை 7 to 8 மினிட்ஸில் முடிக்க தான் பார்க்கணும். இந்த சம் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கில் வெரி இன்ட்ரெஸ்டிங் சம்மு. எனக்கு எக்ஸாம் ஹாலில் போகும்போது இந்த பாயிண்ட் மட்டும் மறந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து டிஃபிகல்ட் மாதிரி தோணுச்சு. பட் இட்ஸ் வெரி ஈஸி சம். இப்படிக்கும் எனக்கு மார்ஜினல் காஸ்டிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். பட் எம்டிபியில் இந்த சம் போடும்போது எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் மறந்துட்டேன். என்னென்னா டிஃப்ரென்ஸ் இன் ப்ராஃபிட் வந்து 13,50,000. அதே மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 28,50,000. சேல்ஸ் வந்து கரண்ட் இயர் 7,80,60,000. ப்ரீவியஸ் இயர் 4,80,60,000. இப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 37,50,000 போன வருஷத்தை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும் பிவி ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா டிஃப்ரென்ஸ் இன் ப்ராஃபிட் பை டிஃப்ரென்ஸ் இன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃப்ரென்ஸ் இன் ப்ராஃபிட் நமக்கு கொஷின்லையும் கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் இன் சேல்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு இந்த ஃபார்முலா எக்ஸாமில் ஞாபகம் வரல. இது எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் ஞாபகம் வரல. அதனால தான் நான் கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ தரவாக இருக்கேன். ஸோ 37,50,000 டிவைடட் பை சேல்ஸோட டிஃப்ரென்ஸிங் அமௌண்ட் எவ்வளோ? 3 crore போட்டிங்கன்னா 12.5% பிவி ரேஷியோ. ஸோ பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டாலே முக்கால்வாசி சம் ஓவர். ஓகே, இப்போது சேல்ஸ் வந்து நம்ம கொஷினில் கொடுத்துட்டா ப்ரீவியஸ் இயரு கரண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர் வந்து 4,80,60,000. கரண்ட் இயரு 7,80,60,000 கொடுத்துட்டாங்களா? வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? நமக்கு இங்கே பிவி ரேஷியோவில் இது பர்சன்டேஜில் போட்டோன்னா 100%. கான்ட்ரிபியூஷன் வந்து 12.5%. அப்போனா இது 87.5%. ஓகே, அப்போ மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு பை ப்ராஃபிட். அப்போது நமக்கு இங்கே தெரியும் நம்மளுக்கு 4,80,60,000 ருபீஸ் வந்து 100%னா இன்ட்டு 87.5% போட்டோம்னா 4,20,000 52,500. நம்பர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால இதை மட்டும் நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் போடுறேன். 4,80,60,000 இன்ட்டு 87.5%. அப்போ 4,20,52,500. இப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படி பார்த்தோன்னா 60,07,500 பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுக்கலாம். இல்லை 4,80,60,000 இன்ட்டு 12.5% போட்டாலும் போட்டுருக்கலாம். இப்போ நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28,50,000 வந்து நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட் கொஷினில் கொடுத்துட்டாங்களா? சைட் பை சைடு இதுக்கும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்னென்னா 7,80,60,000 இன்ட்டு 7,80,60,000 இன்ட்டு 87.5% அப்படின்னா 6,80,30,500 6,83,02,500. அப்போ பேலன்சிங் ஃபிகர் வந்து 97,57,500. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ப்ராஃபிட் 3,57,500. இதோட ப்ராஃபிட் வந்து 69,07,500. இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வச்சு திரும்ப இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்தேன். இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 37,50,000 வந்துருச்சு. இப்போ நான் இதை போட்டேன்னா இப்போ நான் இந்த 4 கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறேன். என்ன 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா break even sales of the company. break even sales ஓட ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ போடுவோம் எக்ஸாக்டாக. அப்போ 28 lakh ஃபஸ்ட்டு பிவி ரேஷியோவுக்கு break even சேல்ஸுக்கு 28,50,000 டிவைடட் பை 12.5%ன்னு போட்டோன்னா நமக்கு கிடச்சிரும் எவ்வளோனா 2,28,00,000 rupees கிடைக்குது. 2,28,00,000 rupees கிடைக்குது.
அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா. இஃப் சேல்ஸ் வால்யூம் இஸ் 12 crore அதுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கும். 12 crore சேல்ஸ்னால் சேல்ஸ் இன்ட்டு கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ போட்டோம்னா பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சி மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 12 crore இருக்கா, 12 crore into 12.5% minus 28,50,000 போட்டோன்னா 1,21,50,000 rupees வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும். செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து if there is a reduction in the selling price by 10%, the company decides to earn the same amount of profit as in 2024 and 25, what would be the required sales volume? இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவங்க செல்லிங் ப்ரைஸ் என்னென்னே கொடுக்கல, ஆனால் செல்லிங் ப்ரைஸில் இருந்து அவங்க 10% லெஸ் பண்ணதா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட் இயரில் ஏர்ன் பண்ண சேம் ப்ராஃபிட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, அவங்க செல்லிங் ப்ரைஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னாங்களே தவிர வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலை. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்மளுக்கு கொஷனில் வேரியபிள் காஸ்ட் பற்றி எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா வேரியபிள் காஸ்ட் ரிமைன்ஸ் சேம். ஸோ நான் வந்து லெட் 100 rupees இஸ் மை சேல்ஸ் ப்ரைஸ். லெட் கரண்ட் இயர்லையும் ப்ரீவியஸ் இயர்லையும் இப்போயும் வந்து என்னோடய சேல்ஸ் ப்ரைஸ் 100 இருக்குது. என்னோடய ரிவைஸ்டு சேல்ஸ் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 90 rupees இருக்குது. அப்போது என்னோடய நியூ வேரியபிள் காஸ்ட்டும் ஓல்டு வேரியபிள் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. வேரியபிள் காஸ்ட் ரிமைன்ஸ் சேம் 87.5. அப்போது என்னோடய கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் என்னென்னா 2.5 rupees கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். அப்போ என்னோடய பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போது பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து பிரேக் ஈவன் சேல்ஸோ கண்டுபிடிச்சேன்னா இப்பயும் வந்து எனக்கு அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் பிரேக் ஈவன் சேல்ஸில் சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு என்ன அமௌண்ட் வேணும், என்னோடய ப்ராஃபிட்டோட வேல்யூ ப்ளஸ் என்னோட 97,57,57,500 எனக்கு வேணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 6,83,025,000 ப்ளஸ் 28,50,000 ஆட் பண்ணோன்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 7,11,52,500 rupees வருது. ஸோ இதை விட அதிகமாக தான் நம்மளுக்கு சேல்ஸ் வரணும். அப்போ தான் நம்மளால் அந்த ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டில் இருக்க ப்ராஃபிட்டையும் நம்ம ஏர்ன் பண்ணணும். அப்போது நம்மளோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு பிவி ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்மளோட ஓல்டு பிவி ரேஷியோ இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே 12.5 தான், ஆனால் இப்போ 2.5 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சோன்னா 2.5 divided by 90 into 100 போட்டோன்னா நம்மளோட பிவி ரேஷியோ வந்து 2.778%. ஓகே, நம்மளோட நியூ பிவி ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 28,50,000, ப்ராஃபிட் வந்து 69,07,500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, அதுதான் நம்மளுடைய ரெக்வயர்ட் சேல்ஸ். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் 97,57,500 டிவைடட் பை பிவி ரேஷியோ 2.778%. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னா rupees 12,70,000 rupees வருது. 97,57,500 divided by 2.778% போட்டோன்னா எஸ் இப்படி தான் வருது. ரவுண்டிங் ஆஃபில் நம்மளுக்கு வேணால் சின்ன சேஞ்சஸ் வரலாம், அது பிரச்சனை கிடையாது. நம்ம கீழே நோட் போட்டுட்டு ரவுண்டிங் ஆஃப் அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த சம்மை செக் பண்ணிக்கலாம்.